ஒரு ட்ரெயினர் அப்படின்றவங்க ஒரு பெரிய என்டர்டைனருங்க. நம்ம செஷன் முடிச்சதுக்கப்புறம் மேடம் உங்களோட செஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் கிடைக்கும் இல்லைங்களா? அது சாதாரண டெய்ரி மில்க் சாக்லேட் மாதிரி இல்லைங்க, அதுதான் ஒரு ட்ரெயினர்ஸ்க்கான மில்கே. நம்ம பேசுகிறதையும் கேட்டு தன்னோட வாழ்க்கையில் ஏதாவது மாற்றிக்கலாமான்னு ஒருத்தர் யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஒரு ட்ரெயினருக்கு கிடைக்கிற ஆஸ்கார் அவார்டு. எனது ட்ரெயினர் பேசுகிறத கேட்குறாங்களா? யாருங்க நம்ம பேசுகிறது கேட்கா? நம்ம பேசுகிறதெல்லாம் ஒரு பையன் கேட்க மாட்டாங்கங்க. இப்படி தான் ஒரு ரோல் ப்ளே பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் ஒரு ட்ரைனிங் செஷனில். அதுக்கு நான் தூங்குற மாதிரி நடிக்கவா மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எதுக்குப்பா நீங்கள் நடிக்கணும், நீங்கள் ட்ரைனிங் செஷன்லேயே தூங்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க. இது மட்டும் இல்லைங்க, நேரில் தான் இப்படி ஜூம்லையாவது கவனிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அது இதை விட கொடுமையாக இருக்குது. ஒரே ஒரு பார்ட்டிசிபெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்ச மாணிக்கு கவனிச்சுட்டே இருந்தாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்கலை. சரி நம்ம நடத்துறதை பார்க்குறதுக்கு ஒருத்தராது சிரிச்சுக்கிட்டே கவனிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு நான் போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு ரியாக்ஷன் இல்லை, சிரிப்பு மட்டும் தான் வருது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு சிரிக்கிற மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ட்ரெயினர்ஸோட நிலைமைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க. கப்பல் ட்ரைனிங் எடுக்கிறதே ஒரு ட்ரெயினருக்கு ஒரு பெரிய வரம் தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு போகிறப்ப அந்த கப்பல்ஸ் 2 பேரும் அப்படி கை கோர்த்துட்டு சந்தோஷமாக பேசிட்டு போகிறப்ப பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 மணி நேரம் தான் நாங்கள் மனசு விட்டு பேசிக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். இல்லைன்னா என்னோட கணவர் எப்பயுமே ஃபோன்லேயே தான் இருப்பார், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்மளை பார்த்து சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். கப்பிள் ட்ரைனிங் எடுக்கிறதாங்க இருக்கிறதுலே ரிஸ்க்கு. ஏன் கேட்குறீங்க? ஒரு ஹஸ்பண்ட்டை போய் உங்கள் ஒய்ஃபுக்கு செல்ல பேர் வச்சு எப்படி கூப்பிடுவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க மைக்ரோஸ்கோப்புன்னு சொன்னாங்க. மைக்ரோஸ்கோப்பா, அது ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன். சின்ன விஷயமா இருந்தாலும் பூதாகரமாக பாப்பா அப்படின்ட்டாங்க. சரி ஒய்ஃப்ட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன செல்ல பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் ஹஸ்பண்ட் ஸ்னூஸ் பட்டன் அப்படின்னாங்க. ஏன் மேடம் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஒரு விஷயம் சொன்னால் 5 நிமிஷம் கழிச்சு தாங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்றாங்க. நான் செல்ல பேர் தான் கேட்டேன், கடைசி அது சண்டையில் போய் முடிஞ்சிருச்சுங்க.